ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வரிசையாக 6ஆம் வகுப்பு வரலாறு அதில் உள்ள பாட வாரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். புக்குக்கு உள்ளே இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அந்த பாடத்துடைய கடைசி வீடியோ இது தான். கடைசி 10 கொஸ்டின் இதில் பார்க்கலாம். 21வது கொஸ்டின், கீழடியில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையால் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எந்த காலத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிமு 200, கிமு 300, கிபி 200, கிபி 300. ஸோ கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இடம் தான் கீழடி. அங்கே இந்திய தொல்லியல் துறை கொஞ்சம் நிறைய தொல்லியல் பொருட்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் 2 சாம்பிளை அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு நிறுவனத்தோட பேர் பீட்டா அனலிட்டிக்ஸ். அந்த நிறுவனத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த பொருட்கள் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கதிரியக்க கார்பன் முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க இந்த பொருட்கள் எல்லாமே கிமு 200ஆம் ஆண்டையை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது சங்க காலத்தை சேர்ந்தது தான் இந்த கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள். சங்க காலம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை, கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் தான் சங்க காலம். ஸோ அந்த காலகட்டத்தை சேர்ந்த பொருட்கள் தான் இந்த கீழடியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் 22வது கொஸ்டின், ரோம் நாட்டினை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்த இடம். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுமணல், பொருந்தல், கீழடி, ஆதிச்சநல்லூர். ஸோ ரோம் நாட்டினை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே கீழடி தான். அங்கே ரோம் நாட்டை சேர்ந்த பொருட்களும் கிடச்சிருக்கும். ஸோ இது மூலமாக கீழடிக்கும் ரோமுக்கும் இடையில் வணிகம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் 23வது கொஸ்டின், இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட எஃகிற்கு எந்த துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டதாக பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சஃபாகா துறைமுகம், அலெக்சாண்ட்ரியா துறைமுகம், போஸ்போரஸ் துறைமுகம், டாப்சஸ் துறைமுகம். ஸோ இப்போ இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரூஃபாக என்னது இருக்குன்னா அந்த ஏற்றுமதி செய்யப்பட்ட எஃகிற்கு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பெரிப்ளஸ் சொல்லியிருக்காரு. என்ன துறைமுகம்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகம். அப்புறம் 24வது கொஸ்டின், இரும்பினாலான கதிரறுக்கும் அறிவால் கிடைத்த இடம். தாண்டிக்குடி, அதிரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், பொருந்தல். ஸோ இரும்பினால் ஆன கதிரறுக்கும் அறிவால் ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பொருந்தல். அங்கே தான் இரும்பினால் செய்யப்பட்ட கதிரறுக்கும் அருவாள் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரிசி நிரப்பப்பட்ட மண்பானைகளும் கிடச்சிருக்கு. எந்த இடம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பொருந்தல். அப்புறம் 25வது கொஸ்டின், இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்த இடம். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்த இடம். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பல்லாவரம், பையம்பள்ளி, கீழடி, தாண்டிக்குடி. ஸோ இரும்பு உருக்கியிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளியில் தான் கிடச்சிருக்கு. பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு இடம். ஸோ வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி அங்கே மேற்கொண்ட தொல்லியல் ஆராய்ச்சி, அங்கே மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வுகளில் தான் இந்த இரும்பு உருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சான்றுகள் கிடச்சிருக்கு. அப்புறம் 26வது கொஸ்டின், பையம்பள்ளியில் கிடைத்த சான்றுகள் எந்த காலத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிமு 200, கிமு 600, கிமு 1000, கிமு 1200. ஸோ இந்த வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி அங்கே மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வுகள் நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பொருட்கள்லாம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரேடியோ கார்பன் முறை மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்னவாக இருந்திருக்குன்னா இந்த பொருட்கள் எல்லாமே கிமு 1000 அந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 27வது கொஸ்டின், நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுகள் கண்டெடுக்கப்பட்ட இடம். அதிரம்பாக்கம், பொருந்தல், கீழடி, கொடுமணல். ஸோ நூல் இருக்குல்ல அதை சுற்றி வைக்க ஒரு சுழல் அச்சுகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த சுழல் அச்சுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமணல். அங்கே தான் அந்த நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
அப்புறம் 28வது கொஸ்டின், இறந்தவர்களை புதைத்த இடத்தில் அமைக்கப்பட்ட கற்திட்டைகள் காணப்படும் இடம். வீரராகவபுரம், கும்மாள மருதுப்பட்டி, நரசிங்கம்பட்டி அனைத்தும். ஸோ இப்போது இறந்தவர்களை வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க நிலத்தில். அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 கல் திண்டு மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே ஒரு பெரிய கல் பலகையை வந்து இப்படி பெட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இறந்தவர்களை புதைச்ச இடத்துக்கு மேலே 2 கல் திட்டைகள் மாதிரி அமைச்சு அதுக்கு மேலே ஒரு கல்லாலான பெட்டு மாதிரி அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கல் பிளேட்டை வந்து ஒரு பெட்டு அல்லது பாலம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதை தான் கற்திட்டைகள்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வீரராகவபுரம், அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கும்மாள மருதுப்பட்டி, அதுக்கப்புறம் மதுரை மாவட்டத்தில் உள்ள நரசிங்கம்பட்டி, இந்த 3 இடத்துலையும் காணப்படுது. அப்புறம் 29வது கொஸ்டின், புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட நடுகள் டேஸ் காலகட்டத்தை சேர்ந்தது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ நடுகள்லாம் என்னது? போரில் வந்து வீர மரணம் அடைந்த வீரருக்காக அமைக்கப்படக்கூடிய ஒரு நினைவு சின்னம் தான் நடுகள். ஸோ இப்போ வந்து ஒரு கிராமம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தை எடுத்துக்கலாம். அந்த கிராமத்தை வந்து கொடிய மிருகம் அல்லது எதிரிகள் அவங்ககிட்ட இருந்து காக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்காக அமைக்கப்படுகின்ற ஒரு நினைவு சின்னம் தான் நடுகள். ஸோ அதில் வந்து அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நடுகள் வந்து நிறைய இடத்துல காணப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பக்கத்தில் உள்ள மானூர், அங்கே வந்து நடுகள் வந்து காணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வெள்ளாளன் கோட்டை, அங்கேயும் நடுகள் வந்து காணப்பட்டிருக்கும். அப்புறம் இந்த புலிமான் கோம்பை, அதுவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் காணப்பட்டிருக்கும். ஸோ இந்த புலிமான் கோம்பை இருக்குல்ல, அந்த நடுகள் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. புலிமான் கோம்பை நடுகள் வந்து காணப்படுது. காலகட்டம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. அப்புறம் கடைசி கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மிகவும் பழமையான வேதம் எது? யஜூர், சாம, ரிக், அதர்வன. ஸோ 4 வேதங்கள் இருக்குல்ல, ரிக்கு, யஜூர், சாம, அதர்வன. இதில் பழமையான வேதம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ரிக் வேதம் தான் மிக பழமையான வேதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.